ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம வந்து போர்ட்டபிளான ஒரு ஜூஸர் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸில் வந்து நம்ம எங்கே வேணால் ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அந்த அளவு போர்ட்டபிளாக தான் இருக்கும். வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேடி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக 3.25 இன்ச்சில் ஒரு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். இதில் 8 சென்டிமீட்டர் கேப் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை பேக்ஸ் பிளேட் வச்சு கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 8 சென்டிமீட்டர் பைப்பு தான் நம்மளுக்கு தேவை. அடுத்ததாக பிவிசி ஷீட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ அந்த பைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த பிவிசி ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 555 ப்ரெஷர்டு 12 வோல்ட் மோட்டர் ஒன்று எடுத்துருக்கேன். பிவிசி ஷீட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரை பார்த்து 8 mm ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். அந்த ஹோல் உள்ள நம்மளோட மோட்டரோட பேரிங் இருக்கிற பகுதி கரெக்டாக ஃபிட் ஆகுது. மோட்டரோட அந்த பிவிசி ஷீட்டை வச்சு ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு லீக்கும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக மோட்டரோட அந்த பேரிங் இருக்கிற பகுதிக்கிட்ட வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ஃபுல்லாக இது மேலே வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம ஓட்டும்போது அந்த இடத்துல எந்த ஒரு லீக்கும் இருக்காது, அந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பின்னாடி சைட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் அங்கேயும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். பைப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டரை வச்சு இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஃபிட் பண்ணுறதுக்காக சைடில் வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் சுவிட்ச் ஷேப்பில். பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டருக்கு ஃபீமேல் சாக்கெட்டுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுவிட்சுக்காகவும் ஃபீமேல் சாக்கெட்டுக்காகவும் ஹோல்ஸ் போட்டுட்டோம். மோட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கனெக்ட் பண்ணிருக்கேன். 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து சுவிட்சிலோட இன்னொரு டர்மினலில் கனெக்ட் பண்ணிருக்கேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோலில் வந்து நம்ம சுவிட்சை ஃபிட் பண்ணிடலாம். பைப்பில் பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஒயர் இருக்கும். அதை ஃபீமேல் சாக்கெட்டோட அந்த ஹோலில் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேலையை நம்ம முன்னாடியே பண்ணோம். இது அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஜாருக்காக இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது. டப்பாவில் பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மோட்டர் ஷாஃப்ட்டில் இடிக்காத மாதிரி கரெக்டாக வந்து இந்த டப்பா வச்சு ஓட்ட போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி டப்பாவில் பார்த்தீங்கன்னா கீழே வச்சா தேயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ டப்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வந்துடுச்சு. நம்ம போட்ட ஹோல்லையும் கூட கொஞ்சம் பிசர்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மோட்டரில் வந்து ஃபிட் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்தமாதிரி ஒரு பிளாஸ்டிக் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சென்டர்லேயும் வந்து நான் இந்தமாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் பீஸை பார்த்திங்கன்னா நம்மளோட டப்பாவோட அந்த ஹோல்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டப்பாவை சுற்றி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நம்மளோட மோட்டரில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். பிளேடுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அலுமினியம் தகடு எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கிங்ஸை நான் இதில் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக நம்ம எந்த டேமேஜும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் லைன்லேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிளேட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிளேடில் வந்து இந்த மாதிரி சிக்ஸாக்காகவும் 2 பிளேடை வந்து கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி வளைச்சி விட்ருக்கேன். அப்போ தான் நம்ம பிளேடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பிளேடோட சென்டரில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு சின்ன ஸ்க்ரூவும் அடுத்து ஒரு பென் ரீஃபிலோட ஒரு சின்ன பார்ட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக அந்த பென் ரீஃபிலோட பார்ட்டில் உள்ளே போகணும். இப்போ ஸ்க்ரூவை வந்து நம்ம பிளேடில் ஃபிட் பண்ணிட்டு அந்த பென் ரீஃபிலோட பார்ட்டை வந்து கீழே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து ஃபிட் ஆகிடுச்சு. பிளேடை வந்து மோட்டர் ஷாஃப்ட்டில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. பிளேடை வந்து சைட்லலாம் இடிக்காத மாதிரி கரெக்டாக வந்து மோட்டர் ஷாஃப்ட்டில் ஃபிட் ஆகிடுச்சு. ஜூஸ் மிக்சர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து ஓப்பனாக இருக்கும். அதை அடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்தமாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பைப்புக்கு பின்னாடி வச்சு இந்தமாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடும். சின்ன ஒரு பைப்பு வந்து கட் பண்ணிவிட்டு மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக நான் இந்தமாதிரி செட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்க்க வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். 12 வோல்ட் அடாப்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபீமேல் போட்டு வைக்கிறேன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபீமேல் போட்டு இல்லை, அதனால தான் நான் வந்து 2 ஒயரை வெளியில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் டேரெக்டாக வந்து 12 வோல்ட் அடாப்டரில் ஃபிட் பண்ண போகிறேன். இதுக்காக 12 வோல்ட் 2 ஆம்ஸ் இருக்கிற ஒரு அடாப்டர் எடுத்திருக்கேன். அடாப்டரில் உள் சைடில் ஒரு ஒயரும் வெளி சைடில் ஒரு ஒயரும் வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபீமேல் போட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஃபீமேல் போட்டு கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஜூஸ் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இதில் என்ன ஜூஸ் போட போகிறோன்னா மேங்கோ ஜூஸ் தான் போட போகிறோம். மேங்கோவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூஸ் மிக்சரில் வந்து மேங்கோவை போட்டுடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா அரையும். மூடியை க்ளோஸ் பண்ணி இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய மேங்கோ ஜூஸ் எப்படி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ திக்காக நம்மளுக்கு இந்த மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. ஜூஸோட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சைடில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வீடியோவில் என்னை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதுக்கு டாடா பை பை, see you.